உங்களுக்கு சொத்தையே வரக்கூடாதுங்க. நான் கடைசியில சொல்ல போறேன், இந்த சீக்கிரட்டை ஃபாலோ பண்ணுங்க, கண்டிப்பா சொத்தை வராதுங்க. வணக்கம், நான் உங்கள் டென்டிஸ்ட் டாக்டர் பாலாஜிங்க. பல் சொத்தைக்கு அதிகமா சாக்லேட் இல்ல ஸ்வீட் சாப்பிட்டா தான் வரும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? அதுதாங்க தப்பு. சொத்தை வர்றதுக்கான 4 ஃபேக்டருங்க. பல்லு, எச்சில் இருக்கிற கோடிக்கணக்கான நுண்ணுயிர், ஃபுட், நம்ம சாப்பிடுற சாப்பாடு, இதெல்லாம் சேர்ந்து டைம் ரொம்ப முக்கியங்க. கார்போஹைட்ரேட்ஸ் எடுத்தீங்கனாலே நம்ம மெயினா சாப்பிடுறது ரைஸ்ங்க. ரைஸ் சாப்பிடும் போது ஸ்டார்ச் கண்டென்ட் மட்டும் என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா பல்லுல ஈஸியா ஒட்டிக்குங்க. எச்சில் என்ன பண்ணுனா அமிலேஸ் என்ற என்சைம் ஸ்டார்ச்சை மால்டோஸா பிரேக் டவுன் ஆகுங்க. அதுதான் ரா ஃபார்ம் ஆஃப் சுகருங்க. இது இந்த பாக்டீரியா சாப்பிட்டுட்டு பல்லு மேல இந்த கழிவை வெளியிடுங்க. இது என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா அசிடிக்ங்க. இது மேல இருக்கிற இந்த டூத் மேல இருக்கிற மினரல்ஸ் எல்லாமே டீமினரைஸ் ஆகுங்க. இப்படிதாங்க சொத்தம் ஆரம்பிக்கும். இது எப்படி ப்ரிவென்ட் பண்ணலான்னு, நம்ம நைட்டே சாப்பிட்ட சாப்பாடுல சாப்பாடு எல்லாமே வெசல்ல சுத்தி ஒட்டிட்டு இருக்குங்க. நைட்டே நம்ம கழுவி வச்சா ரொம்ப ஈஸியா இருக்குங்க. ஏன்னா அது ரொம்ப சாஃப்டா இருக்கும் சாப்பாடு. நம்ம அப்படியே நம்ம ஓவர் நைட் விட்டுட்டோம்னா மறுநாள் காலையில ரொம்ப ஹார்டா மாறிடுங்க. நம்ம என்னதான் நம்ம கழுவி வச்சாலுமே சின்ன சின்ன பிராக்மெண்ட்ஸ் எல்லாமே அந்த வெசல்லே ஒட்டிக்குங்க. சேம் அதே மாதிரி தாங்க பல்லுடையும். நம்ம எதை சாப்பிட்டாலுமே நம்ம வாயை போட்டுருங்க. அப்ப சாஃப்டா இருக்கும் போதே அந்த பிராக்மெண்ட்ஸ் எல்லாமே வெளியே போயிடுங்க. உங்க டீத்தை ப்ரிவென்ட் பண்ணலாங்க. உங்களை 2 வேளை பல்லு விளக்க சொல்லி நான் டார்ச்சர் பண்ண மாட்டேங்க. ஒரு வேளை பல்லு விளக்குங்க. ஸோ எதை சாப்பிட்டாலுமே வாய் கொப்பளிங்க. இந்த மாதிரி லாங் டேர்ம் ரிலீஃபுக்கு நம்ம கிளினிக் விசிட் பண்ணுங்க. ஏன்னா உங்க ஸ்மைல் எங்க ப்ரியாரிட்டிங்க. சொத்தப்பல் இருக்கிற உங்க ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. பை பை.